ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இலங்கையிலே தௌஹீத் பிரச்சாரம் அடிப்படையில் அகீதா கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கொள்கைக்காக நாம் ஒன்று சேர்வோம், கொள்கைக்காக பள்ளி கட்டுவோம், கொள்கைக்காக வேலை செய்வோம் என்ற நிலையில் இருந்தாலும் பொதுவாக எங்குமே இந்த கொள்கை சம்பந்தமாக அறிஞ்சு கொள்கிற ஆர்வம் இல்லை. ஏதாவது விமர்சனங்களாக இருந்தால், எதிர் பயானாக இருந்தால், அடுத்த ஜமாத்தை எதிர்த்து பேசக்கூடிய பயான்களாக இருந்தால், அடுத்தவங்களை விமர்சிக்கிறதாக இருந்தால், எங்களோட சகோதரர்கள் காட்டுகிற ஆர்வத்தை அடிப்படையாக மார்க்க விஷயங்களை படித்து கொள்வதற்கு காட்டாத ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம். மஹ்ரிப் இஷா என்கிற இந்த டைமை பொறுத்தளவுல குறுகிய ஒரு நேரம், மஹ்ரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடறதுக்கு இடையில இஷாவுடைய பாங்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதில் ஆர்வம் எடுத்துக்கொள்ளாத ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல இது ஒரு பெரிய ஒரு பிரயோசனத்தை கொடுக்கவில்லை என்றாலும், ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள், பகிரக்கூடிய சகோதரர்களையும் கவனத்தில் கொண்டு கிளாஸை முன்னெடுக்கலாம் நினைக்கிறேன். இன்றைய இந்த அகீதா வகுப்பிலே ஷஃபாஅத், அதாவது பரிந்துரை செய்தல் சம்பந்தமான சில விஷயங்களை தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ஷஃபாஅத் என்று சொன்னால், பரிந்துரை என்று சொன்னால், உலகத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதிட்ட அல்லது ஒரு மேலதிகாரியிடத்தில் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போய்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவருக்கு தொழில் கொடுங்க, இவருக்கு அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யுங்க, இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு பொழுசுல கொஞ்சம் பேசுங்க என்று ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக பேசக்கூடியதை நாங்கள் பரிந்துரைன்னு சொல்லுவோம். இந்த நாளை மறுமையிலே ஷஃபாஅத் ஒன்று இருக்குதா இல்லையா என்று கேட்டால், இஸ்லாமிய அகீதாவில் ஷஃபாஅத் ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அதே போன்று நல்லடியார்களுக்கும் சுஹதாக்கள் சாலிஹீன்களுக்கு அல்லாஹு தாலா ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் சிலர் ஷஃபாஅத் நொண்டு இல்லை, நாளை மறுமையில் யாரும் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அந்த வகையில் யாரும் யாருக்காகவும் பேச மாட்டாங்க என்ற கருத்தை சொன்னவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக மூத்தசிலாக்களும் ஹவாரிஜிகளும். அவங்க இந்த கருத்தை சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு ஹவாரிஜிகள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, பெரும்பாவம் செய்கிறவன் காஃபிர். அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு நரகம் போனான்டா அவன் நிரந்தரமாக நரகத்திலாம் இருப்பான், வெறும் அவன் திரும்ப வரமாட்டான், ஷஃபாஅத்தெல்லாம் கிடையாது என்கிற கருத்தை சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி விளங்குறதுக்கு 1-2 வசனங்கள் இருக்குது. ஆனால் குர்ஆனை பொறுத்தளவுற, ஹதீஸை பொறுத்தளவுற ஒரு வசனத்தை வச்சு முடிவு செய்யறதில்லை. அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய மற்ற வசனங்களையும் பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு சாரார் வழிகேட்டில் போயிருக்கிறாங்க. இன்னொரு சாராரு அறிஞர்களுக்கு, நாதாக்களுக்கு, சுகதாக்களுக்கு ஷஃபாஅத் இருக்குது என்கிற அடிப்படையில் அவங்கள்ட்டயே போய் ஷஃபாஅத் கேட்கக்கூடிய, நீங்க எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யுங்க என்று கேட்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு ஷஃபாஅத் ஒன்று மறுமையில கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே சுருக்கமாக அந்த ஷஃபாஅத்தினுடைய உண்மை என்னங்கிறதையும், நபிமார்களுடைய ஷஃபாஅத்தை பெறுறதுக்கு, நல்லவங்களோட ஷஃபாஅத்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்கிறது சம்பந்தமாகவும் சொல்லலாம் நினைக்கிறேன். முதலாவது சூரா பக்ராவினுடைய 254வது வசனத்தை பார்த்தால் ஷஃபாஅத் இல்லைன்னு மாதிரி விளங்கும். உதாரணமா அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யத்திய யௌமுன். விசுவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பதிலிருந்து ஒரு நாள் வருவதற்கிடையில் நீங்கள் செலவு செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நீங்க தர்மம் செய்யுங்க. எந்த நாள் வருவதற்கிடையில்னு சொன்னா, யௌமுன் லா பைஉம் ஃபீஹி வலா ஹுல்லத்துன். அன்றைய நாளில் பிஸ்னஸ் கிடையாது, வியாபாரம் இல்லை, பேச்சுவார்த்தை, வியாபார பேச்சுவார்த்தை கிடையாது. வலா ஷஃபாஅத்துன், யாரும் யாருக்கும் பரிந்துரையும் செய்ய மாட்டாங்க. அந்த நாள் வருவதற்கிடையில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்க. வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன்,
அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அந்த வசனம் வருது. 2ஆம் அத்தியாயத்தினுடைய 254வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஷஃபாத் இல்லாத நாள்னு அந்த நாளை சொல்றார். எனவே முத்தசிலாக்கள் போன்றவங்க சொன்னாங்க ஷஃபாத் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. இதே போல இன்னொரு வசனத்தை பாருங்க, வத்தக்கு யௌமுன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாத நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அதனமிருந்து எந்த ஷஃபாஅத்தும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த பிரதியிடும். உதாரணமா நான் ஒரு பைக்கில் வைத்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா உங்களோட ஆக்சிடென்ட் ஆனதுக்கு ஒரு 10,000 ரூபாய் சல்லிதாரன்னு சொல்றேன், அது பிரதியிடு. மறுமையில அப்படியெல்லாம் செய்ய இயலாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலாஹும் யுன்சரோன், அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்கள் எடுத்து பார்த்தா இதே போல வத்தக்கு யோமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் ஷைஇன், இது சின்ன வித்தியாசத்தோட சூரத்து பக்ராவுடைய 123வது வசனம் வருது. இதுலேயும் அல்லாஹ் தஆலா ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா தன்ஃபவுஹா ஷஃபாஅத்துன், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஷஃபாத் ஹெல்ப்பா இருக்காது, பயனளிக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனங்களை வச்சு பார்த்தா ஷஃபாத் ஒன்று இல்லைன்னு மாதிரி விளங்கும். அப்படித்தான் முத்தசிலாக்கள் ஷஃபாத் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய மற்ற வசனங்களையும் சேர்த்து எல்லா வசனங்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் விளங்க வேண்டி இருக்குது. இப்போ ஷஃபாத் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்க, லா யம்லிகூன ஷஃபாஅத, அவர்கள் ஷஃபாத் செய்ய அதிகாரம் பெற மாட்டாங்க. இப்ப யாருக்குமே ஷஃபாத் செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை. யாரை தவிர என்று சொன்னா இல்லா மனித்தஹத இந்த ரஹ்மானி அஹ்தா, அல்லாஹ் இடத்தில் வாக்குறுதி எடுத்துக்கொண்டவர்களை தவிர வேறு யாருக்கும் ஷஃபாத் செய்ய முடியாது. அப்ப முந்தைய வசனம் என்ன சொல்லிச்சு? ஷஃபாத் இல்லாத நாள்னு மறுமையை சொல்லிச்சு. அதை பார்த்தா ஷஃபாத் இல்லைன்ற மாதிரி விளங்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, யார் அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி எடுத்தாங்களோ அவங்கள தவிர வேறு யாரும் ஷஃபாத் செய்யலான்னு. அப்ப அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி எடுத்தவங்க ஷஃபாத் செய்யலாம், வேற யாரும் செய்ய இயலாது என்கிறது விளங்குது. அல்லாஹ்விடத்துல வாக்குறுதினா அல்லாஹ் சிலருக்கு கொடுப்பான், நீங்க ஷஃபாத் செய்யலாம் என்று அல்லாஹ் கொடுப்பார். அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அவங்க யாருக்கு செய்யலாம்ங்கிறது அல்லாஹ்விடத்துல வரும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஷஃபாத் இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு ஷஃபாத் இருக்குது. அது அந்த ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி எடுத்தவங்க தான் ஷஃபாத் செய்யலாம். இப்ப நான் போய் என்ன செய்யறேன்டா, இந்த ஊர்ல பெரிய நல்ல ஒரு மனுஷன், சாலிகான மனுஷன் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட போய் சொல்றேன் எனக்காக நீங்க ஷஃபாத் செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரியாது அல்லாஹ் அவருக்கு வாக்கு கொடுப்பானா இல்லையான்றது. அவருக்கு ஷஃபாத் செய்யறதுக்கான அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பானா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ, யார் அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி எடுத்தாங்களோ அவங்கள தவிர வேறு யாரும் ஷஃபாத் செய்யலாது. அப்ப யாருக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் என்கிறது நாளை மறுமையில தான் எங்களுக்கு தெரியும். எனவே மனிதர்களிடத்துல நாங்க ஷஃபாத் கேட்க முடியாது என்கிற ஒரு அம்சத்தையும் நாங்க விளங்கிக் கொள்ளலாம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஷஃபாத் இருக்குது. இது சூரா மரியமுடைய 87வது வசனம். இன்னொரு வசனத்துல நீங்க பாருங்க, சூரா சபாவுடைய 23ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தன்ஃபவு ஷஃபாஅத்து இந்தஹு, அல்லாஹ் இடத்துல யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. இல்லா லிமன் அதினலஹு, யாருக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள தவிர வேறு யாருடைய ஷஃபாத்தும் பயனளிக்காது. அப்ப ஷஃபாத்துக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும், அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் வேணும். அல்லாஹ் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியாது. அது மறுமையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் கொடுப்பான், நீங்க ஷஃபாத் செய்யலாம் என்கிற ஒரு அங்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது சூரா சபாவுடைய 23வது வசனம். அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கை எடுத்தவங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்தவங்க, அவங்க ஷஃபாத் செஞ்சால் அந்த ஷஃபாத்துக்கு அந்தஸ்து இருக்குது. இதே போல சூரா ஜுஹ்ரு 86வது வசனம், வலா யம்லிகுல்லதீன யதுஊன மின் தூனிஹி அஷ்ஷஃபாஅத, இவர்கள் அல்லாஹ் அல்லாமல் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் ஷஃபாத் செய்ய அனுமதி பெற மாட்டாங்க, ஷஃபாத் செய்வதற்கான ஆற்றல் பெற மாட்டாங்க, ஷஃபாத்துக்கு உரிமை பெற மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உதாரணமா நாங்க ஒரு ஆளை அல்லாவுக்கு பிரார்த்திக்கிறோம். உதாரணமா அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் இன்னைக்கு நிறைய பேர் பிரார்த்திக்கிறாங்க, அல்லது சாவுல மீது வழி உள்ளாட துஆ கேட்கிறாங்க. நீங்க யாரை அழைக்கிறீங்களோ
அவங்க வந்து ஷஃபாத்துக்கான உரிமை அவங்கள கையில் இல்லை. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், எல்லா ஷஃபாத்தும் அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அல்லாஹ் தான் கொடுப்பான். நீங்க ஒரு 10 பேருக்கு செய்யலாம், நீங்க ஒரு 50 பேருக்கு செய்யலாம். அந்த ஆக்கள் யாருங்கிறது பின்னால சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஷஃபாத்து செய்ய அதிகாரம் பெற மாட்டார்கள். இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். இது அல்லாமல் அழைக்கப்படக்கூடிய எல்லாருமே மோசமானவங்க இல்லை. இப்போ அப்துல் காதர் ஜீலானிட்ட துவா கேட்குறாங்கன்னா அப்துல் காதர் ஜீலானி மோசமானவர் கிடையாது. அவர் இஸ்லாத்துக்காக பிரச்சாரம் செய்த ஒரு அறிஞர். இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாட்ட துவா கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சத்தியத்துக்கு சாட்சி சொன்னவங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஷஃபாத்துக்குரிய அங்கீகாரம் அவட கையில் இருக்கிறான்னு கேட்டா அவர்கிட்ட கையிலும் இல்லை. அல்லாஹ் தான் அவருக்கு கொடுக்கணும். ஷஃபாத்து வந்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஷஃபாத்துக்கான அங்கீகாரம் பெற மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான், ஆனா அவங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்கிறதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். சூரா யாசின்ல 23ஆம் வசனத்தை பாருங்க. அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹத்தன், அல்லாஹ் அல்லாமல் வேறு கடவுளை நான் எடுத்துக்கொள்வேனா? ஈயுரிதினிர் ரஹ்மானு பிதுர்ரின் லா தூனி அலா அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ வலா யுன்கிதூன். அல்லாஹ் அல்லாமல் வேறு கடவுள்களை நான் எடுத்துக்கொள்வேனா? ரஹ்மான் எனக்கு எந்த தீங்கையாவது நாடி விட்டால் இவர்களுடைய ஷஃபாஅத்து எனக்கு எந்த உதவியும் செய்யாது, என்னை அல்லாஹ்வுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கவும் மாட்டாது. அதாவது அந்த நல்ல மனிதர் சொல்றார். நீங்க சூரா யாசின் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர், ஒரு நபி அல்ல, நல்ல மனிதர் மக்களுக்கு வந்து சொல்றாரு, நான் அல்லாஹ்வை தான் ரப்பா எடுத்துக்கிறேன், அவரை தவிர வேறு யாரை நான் ரப்பா எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தால் அல்லாஹ் எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைச்சால் நான் யாரை ரப்பா எடுத்திருக்கிறேனோ அவங்க செய்யக்கூடிய ஷஃபாஅத்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. எனக்கு அல்லாஹ்வோட தீங்குல இருந்து எனக்கு பாதுகாப்பும் தர. நான் நரகத்துக்கு போறேன்னா நரகத்துக்கு தான் போறது, அதை வந்து காப்பாற்றுறதுக்கு இவங்களால இயலாது. எனவே அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவங்க அவங்க நபிமார்களாகவே இருந்தாலும் கூட, நல்லவர்களாகவே இருந்தாலும் கூட, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தண்டிக்க நாடினால் அதை நிப்பாட்டுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்கிறதை இந்த வசனம் சொல்கிறது. இப்படி நீங்க குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தால் ஷஃபாத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, ரிலல்லாஹ், அல்லாஹு தஆலா யார் ஷஃபாத்து செய்ய போறாரோ அவருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், அங்கீகாரம். அல்லாஹ் வந்து பொருந்திக்கொள்ளணும், நீங்க ஷஃபாத்து செய்யலாம். அல்லாஹ்வுடைய ரிலா இல்லாம, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாம யாரும் ஷஃபாத்து செய்ய மாட்டாங்க. அதை வந்து சூரா தாஹாவுடைய உதாரணத்துக்கு சொல்றேன். சூஹா தாஹாவுடைய 109வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌமைதின் லா தன்ஃபவு ஷஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ ரடிய லஹு கௌலா. யாருக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்து யாருடைய பேச்சை அல்லாஹ் அங்கீகரித்தானோ அவர்களுடைய ஷஃபாஅத்தை தவிர வேறு யாருடைய ஷஃபாஅத்தும் நாளை மறுமையில பயனளிக்காது. இப்ப அல்லாஹு தஆலா உதாரணமா ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க ஷஃபாஅத்து செய்யுங்கன்னு சொன்னா தான் அவங்க செய்வாங்க. நீங்க ஷஃபாஅத்து செய்யலாம் என்று அங்கீகரிச்சாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்து சொல்லுவாங்க. அதனால யார் ஷஃபாஅத்து செய்வாங்களோ, நாங்க யாரை நல்லடியார்கள் சொல்றோமோ அவங்களுக்கு முதல்ல அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும். ரெண்டாவது, யார் செய்யப்படுகிறாரோ அவருக்கும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும். உதாரணமா நான் வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஃபாஅத்து செய்யணும்னு நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், நீங்க ஷஃபாஅத்து செய்யலாம். ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா, நீங்க இவருக்கு ஷஃபாஅத்து செய்யலாம்ங்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும். ஷஃபாஅத்து செய்யலாம்னா அவங்க யாருக்கும் செய்யலாம், ஆனா அல்லாஹ் அங்கீகரிக்கிறதாக இருந்தா யாரு அல்லாஹ் குறிச்சு இவருக்கு நீங்க ஷஃபாஅத்து செய்யலாம்னு சொன்னா செய்யப்படுறவருக்கும் அல்லாஹ்வுடைய ரிலா வேண்டும். இதை நீங்க பார்க்கிறேன்டா, உதாரணமாக வலா யஸ்பஊன இல்லா லிமன் இர்தலா, அல்லாஹ் யாரை அங்கீகரித்தானோ அவரை தவிர வேறு யாருக்கும் ஷஃபாஅத்து செய்ய மாட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஷஃபாஅத்து செய்யறதா இருந்தாலும் எங்களையும் அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கணும். அந்த அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஷஃபாஅத்து கிடைக்காது. இந்த வசனம் அதாவது சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம் தெரிகிறது. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா,
டோட்டலா பொதுவான ஒரு அங்கீகாரம். ஷஃபாத்துக்கான ஒரு அங்கீகாரம் அல்லாஹ்விட்ட இருந்து தான் வரணும். வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ. வானத்தில் எத்தனையோ கோடி மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகளுடைய எண்ணிக்கை தெரியாது. ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுத்தத்தி ஸமா, வானம் அதிர்ந்தது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு அதிர்வதற்கு உரிமை இருக்குது. ஏனென்றால் வானத்தில் ஒரு சான் இடம் இல்லாம வானம் நிறைய மலக்குகள் இருக்கிறாங்க. கௌபாவுக்கு நேராக பைத்துல் மஅமூர் என்கிற ஒரு ஆலயம் மலக்குமாருக்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் உள்ள போவாங்க. ஒரு முறை போனவர் திரும்ப ரிட்டர்ன் போக மாட்டாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் பெய்து கொண்டே இருக்கிறாங்க. அத்தனை கோடான கோடி மலக்குகள் வானத்தில் இருக்கிறாங்க. இது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் எத்தனையோ மலக்குகள் இருக்கிறார்கள். லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்கள் செய்யக்கூடிய ஷஃபாத்து எந்த பயனையும் அளிக்காது. இல்லா மின் பஅதி அய்யஅதனல்லாஹ் லிமன் யஷாஉ வ யர்லா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ யாரை பொருந்தி கண்டானோ அவர்களுக்கு ஷஃபாத்து செய்ய அல்லாஹ் அனுமதிச்சாலே அல்லாமல் இந்த கோடான கோடி மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஷஃபாத்தும் எந்த பயனையும் அளிக்காது. அப்ப இந்த ஷஃபாத்துங்கிறது அல்லாஹ் வச்சிருக்கிறதுக்கு எதுன்னா, மக்களுடைய எந்த அதிகாரமும் இல்லை. யாருக்கு செய்யலாம் என்பதையும் யார் செய்யலாம் என்கிறதையும் அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்கிறத நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்ப நாங்க யார்கிட்டையும் போய் கேட்கலாது, எனக்கு ஷஃபாத்து செய்யுங்கன்னு கேட்கலாது. இவங்க ஷஃபாத்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் இயலாது. நாம வேண்டாம் அல்லாட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட ஷஃபாத்துக்கு எங்களை உள்ளாக்கு என்று அல்லாட்ட துவா கேட்கலாம். இது நாங்க பொதுவான ஒரு விஷயம். ஷஃபாத்துல பல வகை இருக்குது. அறிஞர்கள் 8 விதமான ஷஃபாத்துக்களை அடையாளப்படுத்துவாங்க. அதுல சிலது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே உரியது, சிலது பொதுவா நல்லவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது. அதுல முதலாவது ஷஃபாஅத்துல் குபுரா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷஃபாஅத். இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே உரியது. நாளை மறுமையில எல்லாருமே மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. எப்படா விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்கிற பதட்டத்தில் இருப்பாங்க. நபிமார்களிடத்துல போய் மக்கள் கேட்பாங்க, நபிமார்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, நூ அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, இப்ராஹிம் நபிகிட்ட போவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல போய் சஜிதா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், முஹம்மதே தலையை உயர்த்துங்க, நீங்க கேளுங்க தரப்படும், வஸ்பா துஸஃபா, நீங்க ஷஃபாத்து செய்யுங்க உங்களுடைய ஷஃபாத்து அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்வான். அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து செய்வாங்க. அந்த ஷஃபாத்தின் அடிப்படையில தான் விசாரணை ஆரம்பமாகும். விசாரணைக்கு முன்னால மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் இருப்பாங்க. அந்த ஷஃபாத்துல தான் ரசூல் மறுமை விசாரணை வரும். இந்த ஷஃபாத்துக்கு முற்பட்ட இந்த காலத்துல கெட்டவங்க கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஷஃபாத்து, இந்த ஷஃபாத்தினால் முஸ்லிம்களும் பயன்பெறுவாங்க, முஸ்லிம் அல்லாதவங்களும் பயன்பெறுவாங்க. முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நல்லவங்களும் பயன்பெறுவாங்க, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கெட்டவங்களும் பயன்பெறுவாங்க. இது பொதுவான ஷஃபாத்து. இதுக்கு ஷஃபாத்துல் உதுமா, பெரிய ஷஃபாத்து, ஷஃபாத்துல் குபுரா என்று சொல்லப்படும். இது ரசூலுல்லாஹ்வுக்கென்றே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஷஃபாத்து. ரெண்டாவது ஷஃபாத் என்னன்னு சொன்னா, கேள்வி கணக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்காக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய ஷஃபாத். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு முந்திய மக்களும் இருப்பாங்க, நபிமாரெல்லாம் இருப்பாங்க. முதல் சொர்க்கத்துக்கு போறது ரசூலுல்லாஹ். அப்ப விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகும் மக்கள் நிற்பாங்க, நபிமார்கள் நிற்பாங்க, ரசூலுல்லாஹ் தான் முதலாவது சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப விசாரணை முடிஞ்ச ஆக்களுக்கு, பாஸ் பண்ண ஆக்களுக்கு, பாஸ் ஆகிறதுக்கு, வென்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கான ஷஃபாத்து இதுவும் ரசூலுல்லாஹ் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போவாங்க, அதுக்கு பிறகுதான் மற்றவங்க போவாங்கங்கிற ரெண்டாவது நிலை இது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும் உள்ளது. மூன்றாவது ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா அபூ தாலிபுக்காக செஞ்ச ஷஃபாத். இதனால் அவர் நரகத்திலிருந்து வர மாட்டாரு, அவருக்கு நரகத்தில் வேதனை குறைக்கப்படும். அபூ தாலிப் அவர் இது ரசூலுல்லாஹ்க்கு தனித்துவமாக உள்ளது, அபூ தாலிபுக்கும் தனித்துவமாக உள்ளது. இது எல்லாருக்கும் காபிர்களுக்கு உரிய சட்டமாக இல்லை. அவருக்கு, அதாவது அபூ தாலிபுக்கு நரகத்தில் குறைந்த வேதனை கிடைக்கும். அதை பத்தி ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அவருக்கு செருப்பு, நெருப்பினாலான செருப்பு போடப்படும்,
அதனால் அவருடைய மூளை கொதிக்கும் என்கிறது ஹதீஸ்கள் தான் வருது. அப்ப இதனால பிரயோசனம் என்ன என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, யாரு ஷஃபாஅத் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். உதாரணமா ஒரு ஆள் ஒரு கேஸ்ல மாட்டிட்டார், அவருக்கு பெரிய ஒரு ஃபைன் ஒன்று நடக்க போகுது, ஃபைனும் வருது, கோர்ட்ல கேஸும் வரப்போகுது. அந்த அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் போய் பேசுறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆளை ரிலீஸ் ஆக்குங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, உங்களோட முகத்துக்காக ரிலீஸ் பண்ண மாட்டேன், இவருக்கு பெரிய ஃபைன் இருந்துச்சு, சின்ன ஒரு ஃபைனை போட்டு அனுப்புறேன், இல்லாட்டி கோர்ட்டுக்கு எடுக்காம விடுறேன். ஒரு ஃபைன் ஒன்று கொடுப்பாங்க, ஆனா பெரிய ஃபைன் இல்லை. அப்ப இது யாருக்குன்னா அந்த அவனுக்கு இல்ல உள்ள சலுகை அல்ல, அவனுக்காக செஞ்சதில்லை, பேசுன உங்களுக்காக ஒன்றும் செய்யாம என மனசு கேட்காததுக்காக நான் செய்யறதுன்னு சொல்லி யாரு ஷஃபாஅத் செஞ்சாரோ அவருக்கான கண்ணியத்துக்காக அல்லாஹ் தஆலா செஞ்சது. இப்ப ரசூலோட கண்ணியத்துக்காக செய்யப்பட்டது. அவருக்கு அபூ தாலிபுக்கு நரகத்தின் வேதனை குறைக்கப்படும். இது இந்த மூன்றுமே ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உரியது. அது அல்லாம 4வது ஷஃபாஅத், சில பேர் இருப்பாங்க அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, பாவத்தின் காரணமாக அவங்க நரகத்துக்கு போற நிலையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நன்மைகளை விட பாவம் தான் கூட. அப்ப அவங்க நரகத்துக்கு போய்த்து தான் சொர்க்கத்துக்கு வரணும். இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஷஃபாஅத்தினால் அல்லது நல்லவங்க செய்த ஷஃபாஅத்தினால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னண்டா, நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போவாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது ஷஃபாஅத் என்ற உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாவம் செஞ்சவங்களுக்குரியதுன்னு சொல்றாங்க. அவர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருக்க மாட்டார், முஸ்லீமா இருப்பாரு, ஆனா பாவம் செஞ்சிருப்பாரு. அந்த பாவத்தால அவர் நரகத்துக்கு போற நிலையில் இருப்பாரு. நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போறதுக்கு ரசூலுல்லாஹ்வோட ஷஃபாஅத், நல்லவங்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறது. இது ஒரு பெரிய பாக்கியம். ஏண்டா ஹதீஸ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஃபமன் ஸுஹ்ஸியானின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டானோ அவன் பெரிய வெற்றி அடைந்து விட்டான். நாளை மறுமையில பெரிய வெற்றி என்னன்னா, நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போறது. நரகத்துக்கு பெய்த்து சொர்க்கம் போறதுங்கிறது பெரிய ஒரு தண்டனை தான். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஆக இன்பமா வாழ்ந்த ஒரு மனுஷனை அல்லாஹ் நரகத்துக்கு காட்டி எடுத்துட்டு, நீ உலகத்துல ஏதாவது இன்பத்தை அனுபவிச்சியான்னு கேட்டா, எந்த இன்பத்தையும் என் வாழ்நாளே நான் கண்டதில்லைன்னு சொல்லுவான். நரகத்துக்கு காட்டி எடுத்ததுல அவன் அனுபவிச்ச எல்லா இன்பத்தையும் அவன் மறந்து போயிடுவான். சும்மா காட்டி எடுத்தாலே அவனுடைய உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போற அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். இதே மாதிரி இந்த உலகத்தில் ஆக கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை, இவனை போல இந்த உலகத்துல கஷ்டப்பட்டவர் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஆக கஷ்டப்பட்ட ஒரு ஆளை சொர்க்கத்தை காட்டி எடுத்ததுக்கு பிறகு உனக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சான்னு கேட்டா, என் வாழ்நாள்ல நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனோட கஷ்டங்களை எல்லாம் அந்த சொர்க்கம் மறக்கடிச்சிருக்கு. அவ்வளவு சொர்க்கம் சுகமானது, நரகம் அவ்வளவு பயங்கரம். எங்களுக்கு இது அப்படி சாத்தியமான்னு நினைக்கலாம். இப்ப சில நேரம் உதாரணமா பொம்பளையில் புள்ள பெறுறாங்க, உலகத்துல மனுஷன் படக்கூடிய கஷ்டங்கள்ல பெரிய கஷ்டமா சொல்றாங்க. அந்த குழந்தை கிடைக்கிற நேரம் அந்த பொம்பளைக்கு வரக்கூடிய அந்த வருத்தத்துல நோவுக்கு அளவு இருக்குது. நோவுக்கும் நாம எப்படி பாரத்தை நிறுக்கிறோமோ அதே போல நோவுக்கும் அளவு இருக்குது. அவ்வளவு நோவை ஒரு பொக்சிங் வீரனுக்கு கொடுத்தா செத்துருவான்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு வேதனையா குழந்தைய பெற நேரம் தாய் அனுபவிக்கிறார். புள்ளைய பெத்து புள்ளைய கண்ட உடனே அந்த பொம்பளைக்கு அந்த பட்ட நோயெல்லாம் மறந்து போகுதா இல்லையா? பட்ட நோவை நினைப்புல வச்சிருக்கிறதா ஒரு புள்ள பெத்த பொம்பளை இன்னொரு புள்ள பெற மாட்டான். குழந்தைய கண்ட உடனே கட்ட நோவை மறந்து புள்ளைய பார்த்து சிரிக்கிறக்கூடிய மனநிலை ஒரு தாய்க்கு வருது. அப்ப அந்த குழந்தைய பார்த்த சந்தோஷம் இந்த வருத்தத்தை மறக்க செய்யுது. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தை பார்த்தோன்னே உலகத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடுவான், நரகத்தை பார்த்தோன்னே உலகத்துல சந்திச்ச சுகம் எல்லாம் மறந்துடுவான். அவ்வளவு கடுமையானது. அப்ப நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போறதுங்கிறது தான் பெரிய பாக்கியம். அந்த ஒரு பாக்கியம் ஷஃபாஅத்தினூடாக சில பாவிகளுக்கு, பாவம் செஞ்ச அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவங்களுக்கு கிடைக்கும். இது 4வது வகை ஷஃபாஅத்துல. 5வது
சிலர் நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அல்லாஹ்க்கு எந்த இணையும் வைக்காதவங்களா இருப்பாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. நபியினுடைய நல்லவங்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக நரகத்திலிருந்து அவங்க வெளியேற்றப்படுவாங்க. நரகத்தில் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, ஆனால் வெளியேற்றப்படுவாங்க. காலம் குறைக்கப்படும், நரகத்தில் அவங்க இருக்கக்கூடிய காலம் குறைக்கப்படும். இதுவும் ஷஃபாஅத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆறாவது, சில பேர் சொர்க்கம் போயிருப்பாங்க. அந்த சொர்க்கத்துக்கு அவங்க செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி தராதரம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நல்லவங்களுடைய துஆவால, அவங்களோட ஷஃபாஅத்தால அவங்களோட சொர்க்கத்துல அந்தஸ்து கூட்டப்படும், அவங்களோட சொர்க்கத்துல தரஜா கூட்டப்படும். இது மேலதிக சுகமும் ஒரு கண்ணியமும் தான். இது சிலருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்குறான், அதுக்கான காரணங்கள் இருக்கு. உதாரணமா, நீங்க ஃப்ளைட்ல போறீங்க, அதாவது பிசினஸ் கிளாஸும் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸும் இருக்குது, நார்மல் இதுவும் இருக்குது. நீங்க நார்மலுக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு ஒரு ஃப்ளைட் பைலட்டோ இல்லாட்டி பைலட்டோ நெருக்கமான ஒரு ஆளோ, ஃப்ளைட்ல வேலை செய்யற ஒரு ஆள், இவர் என்ன சேர் எனக்கு படிச்சு தந்தவர், இவர் நார்மல் கிளாஸ் இருக்காரு, நான் இவரை ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போட போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இது அது ஒரு கிடைக்கக்கூடிய, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம். இவர் காசு கட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போனா கிடைக்காத ஒரு கௌரவம் உண்டு, அந்த இடத்துல இதனால அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படி சில நல்லவங்களுக்கு சில வாய்ப்பை கொடுப்பார். சிலர் ஏதாவது ஒரு காரணத்தினால நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருப்பார், அதனால் அவருடைய தரஜா கூட்டப்படும். உதாரணமா, உஹது போர் நடக்குது. உஹது போர்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கிற ஒரு வதந்தி பரவுனோடனே சஹாபாக்கள் வெறுண்டோட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ 14 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள கொலை செஞ்சிடணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த 14 பேரில் உம்மு அம்மாரா என்கிற சஹாபி பெண்மணியும் அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் இருந்தாங்க. அதுல உம்மு அம்மாராவுடைய மகண்ட கை வெட்டப்படுது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, துண்டோட எடுத்து கட்டிட்டு எழுந்து ரசூலுல்லாஹ் பாதுகாரு, போர் செய்யுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு அம்மாரா இந்த மாதிரி பேச உன்னாலதான் முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா உம்மா அம்மாருக்கு புள்ளட ரத்தத்தை கண்டா கொஞ்சம் சைட் ஆயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கட்ட போட்டு என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பாதுகாருன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அங்க புகழ்ந்த உடனே அந்த சந்தர்ப்பத்தை அந்த பெண்மணி பயன்படுத்தி கொண்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நானும் என் கணவனும் என் 2 பிள்ளைகளும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், நாளை மறுமையிலையும் உங்களுடைய தோழர்களாக உங்களோட இருக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாயி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் இவர்களை எனது சுவனத்தின் நண்பர்களாக ஆக்கிரு. ஃப்ரெண்ட்ஸ்னா கூட இருக்கிறது. அப்ப அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச என்னன்னா, சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கிறண்டா சொர்க்கத்துல ஆக கூர்ண கொள்கையில இருப்பாங்க. அப்படி சிலருடைய துஆவினால சிலர் அந்த அந்தஸ்தை பெறுவாங்க. இதே போலதான் ஒரு சஹாபி, ரொம்ப வறுமையான சஹாபி, ரசூலுல்லாஹ்க்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க. உடனே அந்த சஹாபி அதை பயன்படுத்தி சொன்னாரு, சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல வேற என்னமாலும் கேளுங்க, எனக்கு வேற எந்த தேவையுமே இல்லை, சொர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும், இதுதான் என்ன தேவைன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமா சுஜூத் செய்வதன் மூலமாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் இந்த வேலையை செஞ்சு தரதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னன்னு கேட்டா, நீ கொஞ்சம் சுன்னத்து தொழுக கூட தொழுன்னு சொல்றாங்க, நஃபில் தொழுக கொஞ்சம் கூட தொழுன்னு சொல்றாங்க. அப்ப இது அதாவது சொர்க்கத்துக்கு போவாங்க, அதுல இஷ்டப்பா மேல போறது இருக்குது, அது ஒரு பெரிய கண்ணியம். சிலர் ஊடாக அது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைச்சா. சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் நல்லவங்களை நேசிக்க சொல்றது. நல்லவங்களோட நம்ம பகையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருப்பீங்கன்னு ஹதீஸ் வருது. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை போல எங்களுக்கு சந்தோஷமான வேறொரு ஹதீஸை நாங்க கேட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், அப்ப சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வோட இருப்போம். அப்ப அந்த நபிமார்களை நல்லவங்களை நேசிக்கிறதும் ஒரு இபாதத்து. அதனாலதான் நல்லவங்க மேல நம்ம வெறுப்பை உண்டாக்கிக்கூடாது, நல்லவங்களுடைய வெறுப்புக்கு நாங்க ஆளாகாமலும் இருக்கணும். அப்ப இந்த ஹதீஸ்கள் இதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. இது ஷஃபாஅத்தினூடாக சிலருக்கு கிடைக்கும். இது ஹதீஸ்கள் எங்களுக்கு
சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஃபாஅத்தினுடைய ஒரு வகை. இன்னொரு கூட்டம் தான் சூரா ஆராஃப்ங்கிறது இந்த கூட்டத்துக்காக வந்த பேர் தான் இது. ஆராஃப்னா மதில் வாசிகள், அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லைன்னு நடுவில் நிற்கிறவங்க, இவங்களுக்கு தான் ஆராஃப் வாசிகள் சொல்றது. சூரா ஆராஃபுக்கு பேர் வந்ததுக்கு அதுதான் காரணம். இதுல நீங்க அதாவது சில பேருடைய நன்மையும் தீமையும் பேலன்ஸா இருக்கும். 50க்கு 50 நன்மையும் தீமையும். இப்ப இவங்க சொர்க்கம் போறதா நரகம் போறதான்னு கேட்டா, அப்ப அவங்களோட பாவத்தை கழிச்சிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு கேட்டா, நபிமார்களுடைய சஃபாத்தால, நல்லவங்களுடைய சஃபாத்தால அங்க போகாம இங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இவரு 1,00,000 பாவம் செஞ்சா 1,00,000 நன்மையும் செஞ்சுக்கிறார். அப்ப சமனா தான் இருக்குது. இவங்க அதாவது நரகத்துக்கு மேல உள்ள ஒரு மதில நிப்பாங்க, இங்கிட்ட அங்கிட்டாங்கிறது தெரியாது. அந்த நிலையில இருக்கிறவங்க சஃபாத்தினூடாக அங்கிட்டு போகாம, நரகத்துக்கு போகாம சொர்க்கம் வரதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இது நபிமார்களால, நல்லவங்களால இது நடக்கும். அடுத்தது இன்னொரு பாக்கியம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்கு செய்த கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போறதுக்காக செய்யக்கூடிய ஷஃபாஅத். அது 70,000 பேர் தான் அதுல லிமிட். இந்த உம்மத்துல 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே ஒரு ஆளுக்கு சொல்லிட்டாங்க. உக்காசாங்கிற சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் உலகத்திலே சொல்லிட்டாங்க. அதாவது நல்ல நல்ல விஷயங்கள முந்திக் கொள்ளணுங்கிறது இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க இந்த உம்மத்துலன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த உக்காசாங்கிற சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் அவர்களில் ஒருவனா இருக்கேன், எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் அந்த கேள்வி கணக்கு இல்லாம போற 70,000 பேர்ல ஒரு ஆள்னு சொன்னாங்க. டக்குன்னு இன்னொரு சஹாபி எழுந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நானும் அதுல ஒரு ஆளா இருக்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபக்க கபிஹா உக்காசா, உக்காசா இந்த விஷயத்துல முந்திட்டார், விட்டுருங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சா சபையில இருக்கிற அவங்களே எல்லாரும் அந்த லிஸ்ட் போட்டு எடுத்துக்குவாங்க. அப்ப பின்னால வரவங்களுக்கு இல்லாம போயிடும். அதை ரசூலுல்லாஹ் ஓப்பனா விட்டாங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் அடையாளப்படுத்துறாங்க. அது என்ன? அந்த உக்காசா ஆர்வப்பட்டு கேட்டார். கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாது, முதல்ல கேட்டாருங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே அதை செஞ்சிட்டாங்க. அப்ப அந்த உக்காசா என்கிற சஹாபி கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கம் போகிற 70,000 பேர்ல ஒரு ஆள்னு தெரியும். மற்ற அதாவது 69,999 பேர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுல சிலர் மறுமையில அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தினால அந்த மாதிரியான நிலையை அடையலாம். இது உலகத்துல எங்களுக்கு தெரிஞ்சு உக்காசார் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இது இந்த ஷஃபாஅத்தினுடைய 8 வகைகள். ஷஃபாஅத் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இது எதுக்குன்னு சொல்லி சொன்னா, சில நேரங்களில் இப்ப மறுமையில ஷஃபாஅத் இல்லைன்ற குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் மறுக்கப்படக்கூடிய நிலைக்கு வரக்கூடாது. அப்படித்தான் முத்தசிலாக்கள் செஞ்சாங்க, ஹவாரிஜிகள் செஞ்சாங்க. நான் இந்த அக்கீதா வகுப்புடைய ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க ஷஃபாஅத் சம்பந்தமா, அதாவது நரகத்துல இருந்து சொர்க்கம் போறது சம்பந்தமா சொல்ற நேரத்தில் ஹவாரிஜி கொள்கையால ஈர்க்கப்பட்ட 10 பேர் கொண்ட ஒரு குழுவினர் அதை மறுத்து பிறகு திருந்தின சம்பவம் சஹீஹ் முஸ்லிமுடைய சம்பவம். அப்ப அதே மாதிரி இந்த ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஏற்கனவே நான் சொன்னேன், ஷஃபாஅத் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வசனங்கள் ஷஃபாஅத்துக்கு நிபந்தனையோட சொல்றது. ஷஃபாஅத் இல்லைன்னு சொல்லக்கூடிய வசனங்கள் அந்த மௌத்தா போனவங்க மக்களால வணங்கப்படுறவங்க ஷஃபாஅத் செய்வாங்க என்ற கருத்துல சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாம எல்லாருமே ஷஃபாஅத்துக்கு ஆற்றல் பெறுவாங்க என்ற கருத்துல சொல்லப்படக்கூடிய ஷஃபாஅத்துகள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, எனது ஷஃபாஅத்து என்ற உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாவம் செய்தவர்களுக்கு சேரும் சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க பெரும்பாவம் செய்தால் எங்களுக்கு ஷஃபாஅத்து கிடைக்கும் என்கிறதல்ல, நாங்க பெரும்பாவம் செய்வோம்னு ஆர்வப்படுறதுக்காக அல்ல. ஷஃபாஅத்தால அதிகம் பாக்கியம் பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டா பெரும்பாவம் செஞ்சவங்க. ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்க மேல மேல போறது சந்தோஷம் தான், ஆனா அவங்களுக்கு பெரிய தேவை ஒன்று இல்லை, அது சொர்க்கமே பெரும்பாக்கியம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தா இருந்து ரசூலுல்லாஹ் இணை வைக்காம இருந்து நரகத்துக்கு போற நிலையில இருக்கக்கூடியவனுக்கு ஷஃபாஅத் கிடைக்கிறதுங்கிறது தான் பெரிய பாக்கியம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாவம் செய்தவர்களுக்கும் ஷஃபாஅத் இருக்குது என்கிறது விளங்குது. ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் இருக்கக்கூடிய
முஸ்லிமா இருக்கக்கூடிய பெரும்பாவம் செய்தவர்களுக்கும் ஷஃபாத்து கிடைக்கும்ங்கிறது. இந்த ஷஃபாத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்டால் பதிலளிக்கக்கூடிய துவாவை வச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்டா கொடுப்பாங்க அல்லாஹு தஆலா. அப்படி ஒரு துவாவை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமாரும் அவங்களோட காலத்திலே கேட்டுட்டாங்க, உலகத்திலே கேட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, என்னுடைய தஅவத்தி ஷஃபாஅத்தல் லி உம்மத்தி, எனக்கு அல்லாஹு தஆலா தந்த அந்த துவாவை நான் கேட்காம வச்சிருக்கிறேன். எதுக்குண்டா, நாளை மறுமையில என் உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்காக. இது ஷஃபாஅத் இருக்குதுங்கிறதையும் சொல்லுதோ, அல்லாஹ் கொடுத்த துவாவை உலகத்துல பயன்படுத்தாம, தனக்காக பயன்படுத்தாம, தன் குடும்பத்துக்காக பயன்படுத்தாம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோட உம்மத்துக்காக எங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடாகவும் இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். அந்த ஷஃபாஅத் கிடைக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹிய நாயிலத்தும் மன் மாத்த மின்ஹும் லா யுஸ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் இந்த உம்மத்தில் யார் மரணிச்சாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். ரசூலுல்லாஹ்ட ஷஃபாத்துன்னு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ்ட ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கணும்டா அல்லாஹ்க்கு இணை வைக்காம மௌத்தாகுங்க. அப்படி மௌத்தாகுனா அந்த ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சா அவங்களுக்கு யாரும் அதாவது ஷஃபாத் செய்ய முடியாது, அல்லாஹ் அங்கீகரிக்கவும் மாட்டான், அவங்க நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க. அப்ப முஸ்லிமாக இருந்து அல்லாஹ்க்கு இணை வைக்காத நிலையில ஒருவர் மௌத்தா போனா ரசூலுல்லாஹ்ட ஷஃபாத் இருக்குது என்கிறத இந்த ஹதீஸ் சொல்கிறது. அடுத்தது, நாங்க எல்லாருமே எங்களுக்கு யாராவது ஷஃபாத் செய்யறதுக்கு இருப்பாங்களான்னு எதிர்பார்ப்போம். எப்ப? மறுமையில. எங்களுக்கு ஷஃபாத் கிடைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்ங்கிறத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உதாரணமா குர்ஆன் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத் ஆராஃப் 53வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹல் யன்துரூன இல்லா தஅவீலஹு. இந்த முடிவு என்னங்கிறத அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? யௌம யஅதி தஅவீலஹு, இதனுடைய உண்மையான முடிவு என்னங்கிறது நாளை மறுமையில வரும். அந்த செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து சொல்கிறான், நபிமார்கள் வந்து அந்த நபிமார்களுடைய போதனைகளை மறுத்தவங்க, புறக்கணிச்சவங்க நாளை மறுமையில சொல்வாங்க, பஹல்லனா மின் சுஃபஆ யஸ்ஃபஊலனா, எங்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? அவ் நுரத்து ஃபநஅமல் கைரல்லதி குன்னா நஅமலு, அல்லது எங்களை அல்லாஹ் தஆலா மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவானா? அப்படி அனுப்புனா நாங்க செஞ்சது அல்லாததை செய்து கொண்டு வருவோம் என்று நாளை மறுமையில மக்கள் சொல்லுவாங்க. அவங்க கேட்கிற என்னண்டா, நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நாங்க நல்ல அமல் செஞ்சு கொண்டு ரிட்டர்ன் வாரோம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நடக்காது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்கிறாங்க. அப்ப நாளை மறுமையில எங்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு மக்கள் பதறுவாங்க, மக்கள் தேடுவாங்க என்கிறத இந்த வசனம் சொல்கிறது. இது சூரா ஆராஃப் 53வது வசனம். சூரா யூனுஸுடைய 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீங்கும் செய்யாதவற்றை இவர்கள் வணங்குகிறார்கள். வயகூலூன ஹாவுலாயி சுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்றும் சொல்கிறார்கள். குல் அத்துனப்பிஊனல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறார். அதாவது மக்கத்து காபிர்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அல்லாஹ் அல்லாத நிறைய பேரை வணங்குனாங்க, நிறைய பேருக்கு அர்ச்சனை செஞ்சாங்க. ஏன் செய்றீங்கன்னு கேட்டா, இவங்க தான் எங்களை படைச்சாங்க அதனால இவங்களை வணங்குறோம்னு சொல்லல. ஹாவுலாயி சுஃபாஉனா இந்தல்லாஹ், இவங்க அல்லாஹ் எங்களுக்காக பேசுவாங்க என்று அவங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்க்கு தெரியாத விஷயத்தை நீங்க அல்லாஹ்க்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இவங்கெல்லாம் பேச இயலாது, நான் அனுமதிச்சா தான் பேசுவாங்க. அப்ப நீங்க இவங்களை வணங்குறது தேவையில்லாத வேலை என்கிறது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. இந்த வசனமும் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்காக மறுமையில் ஷஃபாத் செய்யறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா என்கிற எதிர்பார்ப்பு மனுஷன்ட்ட இருக்குது.
இதே போல சூரா ரூம் 13ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம் யகுல்லஹும் மின் ஷுரகாயிஹிம் சுஃபஆஉ, அதாவது அவங்க யாரை அல்லாஹ் அல்லாமல் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க யாருமே இவங்களுக்கு சஃபாத்து செய்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் அந்த வசனத்தில் சொல்கிறார். இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு சொல்லுது என்னன்னா, மறுமையில் சஃபாத்து செய்கிறவங்க இருக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நாங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலையை தடுமாறிட்டு இருந்தோம்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, இதாக நாட்கள் இருப்பாங்களா, சப்போர்ட் ஒன்று கிடைக்குமான்னு பார்ப்போம். மறுமையில் எல்லாரும் பதறுவாங்க. இந்த சப்போர்ட் கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கு, பெரிய ஒரு மனசுக்கு மன நிம்மதியான விஷயமா இருக்கு. நாளை மறுமையில் ரசூல்லாட சஃபாத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய லேசான ஒரு வழி, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்படியே அதை மறந்து போன ஒரு வழி. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான ஒரு வழியை சொல்றாங்க ரசூல்லாட சஃபாத்து கிடைக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சமீத்துமுல் முஅத்தின், முஅத்தின் அதான் சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிஸ்லமா யகூல், அவர் சொல்வது போலவே நீங்களும் சொல்லுங்க. முஅத்தின் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அஸ்ஸது அல்லாஹ் சொன்னா அஸ்ஸது அல்லாஹ் சொல்லுங்க. அஸ்ஸது நம்ம வஸல்லா சொன்னா அஸ்ஸது நம்ம வஸல்லா சொல்லுங்க. ஐயால சலா ஐயால பலாவுக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இப்படி சொல்லிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம சல்லு அலைய, அதான் முடிஞ்சதுக்கு பிறகு பாங்கு பதில் சொல்லி என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்க. சலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்பஹாதி தௌவத்தி தாமா என்கிற இந்த துவாவை நீங்க சோதுங்க. அதுல நாங்க என்ன சொல்றோம்னா, யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மகாமம் மஹ்மூதா என்கிற இடத்தை கொடுன்னு ரசூலுல்லாஹ்க்காக நாங்க துவா செய்றோம். இந்த மகாமம் மஹ்மூத் என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே உள்ள ஒரு இடம். அது நாளை மறுமையில் ஒரு மன்சிலா இருக்குது, அந்தஸ்து இருக்குது. ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த அந்தஸ்து இல்லை. அந்த அந்தஸ்தின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போன பலரை நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சபாத்து செய்வாங்க. இது வேற வேற ஹதீஸ்கள்ல நிறைய வருகிறது. அப்ப அந்த அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் அந்த 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 அந்தஸ்து இருக்குது மகாமம் மஹ்மூத் என்கிறது, நாங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ரசூலுல்லாஹ்க்குரியதுதான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்காம மஹமூத் என்கிற அந்த இடம் ரசூலுல்லாஹ்க்குரியது தான். நாங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்க்கு அதை வாக்களிச்சிட்டாங்க. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி சொன்னால், பமன் சாலலி அல் வசீலத்தை ஹல்லத் லஹு சஃபா, யார் எனக்காக அந்த வசீலாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டாரோ அவருக்கு என்னுடைய சஃபாத்து கிடைக்கும். வேறு சில அறிவிப்புகள் வஜபத் லஹு சஃபாஅத்தி, அவருக்கு எனது சஃபாத்து வாஜிபாகி விட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சஃபாத்து கேட்கறது இல்லை. நாங்கள் பாங்குக்கு பதில் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சலவாத்து சொல்லி அவங்களுக்காக இந்த அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்கிற துஆவை ஓதுனோம் என்றால் ரசூலுல்லாஹ்ட சஃபாத்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ லேசான ஒரு வழியை ஒரு நாளைக்கு 5 தடவை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தந்திக்கிறாங்க. அப்போ இது எங்களுக்கு சஃபாத்து கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதை கேட்கலாம். ரெண்டாவது சஃபாத்துக்கு லேசான ஒரு வழி என்று சொன்னால் இக்ராவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஸஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அது நாளை மறுமையில் தன்னை ஓதியவர்களுக்கு பரிந்து சஃபாத்து செய்கிறதாக வந்து நிற்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேறு சில அறிவிப்புகள் நோம்பும் குர்ஆனும் அடியானுக்காக சஃபாத்து செய்யும். நோன்பு யா அல்லாஹ் பகல் முழுக்க இவன் பசிச்சிருந்தான், ஆசைகளை தவிர்ந்திருந்தான், எனவே இவன் விஷயத்தில் நான் சொல்கிற சஃபாத்தை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும். குர்ஆன் யா அல்லாஹ் இரவெல்லாம் இவன் என்னை விழித்து ஓதுனான், எனவே இவன் விஷயத்தில் நான் சொல்ற சஃபாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனும் சஃபாத்து செய்யும். அப்போ குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதுறது குர்ஆனுடைய சஃபாத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாகும். இப்போ நாங்கள் எங்களுக்கு லோயர் எடுப்புக்குள்ள நல்ல கெட்டிக்கார லோயர் அப்படி சொன்னா சில லோயர் வந்தாலே அடுத்த சைட் வெற்றிண்டாயிரும். இப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்றாங்க, நீங்க குர்ஆனுடையவங்களா இருங்க, குர்ஆன் உங்களுக்கு சஃபாத்து செய்யும். நீங்க நோம்புடையவங்களா இருங்க, நோம்பு உங்களுக்கு சஃபாத்து செய்யும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. வேறு சில அறிவிப்புகள் குறிப்பாக சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்களும் பறவையினுடைய வடிவில் அல்லாஹ்விடத்துல வாதாடும், அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும் வருது. அப்ப இன்னும் லேசான ஒரு வழி என்னன்னு சொன்னா, நாங்க குர்ஆனை அதிகமா ஓதுறது, சுன்னத்தான நோம்புகள் அதிகமா பிடிக்கிறது எங்களுக்கு சஃபாத்து கிடைக்கிறதுக்கான வழியாக இருக்கும். சஃபாத்து யார் யாரெல்லாம் செய்வாங்கங்கிறதுல ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். நாளை மறுமையில இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல குதுசி, ஃபயக்கூலுல்லாஹு தஆலா ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்களும் சஃபாத்து செய்து விட்டார்கள். வஸஃபஅன் நபியூன், நபிமார்களும் சஃபாத்து செய்து விட்டார்கள். வஸஃபஅல் முஃமினூன், மூமின்களும் சஃபாத்து செய்து விட்டார்கள். அப்ப இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குனா, மலக்குமாரும் சஃபாத்து செய்வாங்க, நபிமார்களும் சஃபாத்து செய்வாங்க, அதே மாதிரி மூமின்களும் சஃபாத்து செய்வாங்க. கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்வான், அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளனாக அல்லாஹ் மட்டுமே இப்ப மிஞ்சிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒரு பிடி எடுத்து அப்படியே சொர்க்கத்துல போடுவான். அந்த நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, அன்னஹும் லம் யஅமலு கைரன் சிவ ஷஹாதத்தைன், அவங்க கலிமாவை தவிர வேற எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. முஸ்லீமா இருந்திருப்பாங்க, கலிமா சொல்லியிருப்பாங்க, அந்த கலிமாவை முறிக்கக்கூடிய சிறுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. எந்த நன்மையும் சொல்லாத கலிமா சொன்னவங்களுக்காக மட்டுமே அவங்க நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. வேறு சில அறிவிப்புகள் அன்னு அளவு ஈமான் உள்ளத்தில் இருந்தவங்க வெளியேற்றப்படுவாங்க. அல்லாஹு தாலா ஒரு பிடி எடுத்து தன் கையால் எடுத்து அல்லாஹு தாலா வெளியே போடுவான். அது ஏன் போடுவான்டா, மலக்குமாரும் அவங்களோட அன்பை காட்டிட்டாங்க, நபிமாரும் அவங்களோட அன்பை காட்டிட்டாங்க, மூமிங்களும் அன்பை காட்டிட்டான், நான் எல்லாரையும் விட பெரிய அன்பாளன்டான்னு சொல்லி ஆக்கள் எடுத்து போடுவான். அல்லாஹு தாலா அந்த டைம்ல முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுக்குறா. என்னன்னு சொன்னா, இப்ப முஸ்லீமை பார்த்து கேவலமா பார்க்கிறவங்க இருப்பாங்க, அந்த நேரத்துல தான் நரகத்தில் இருக்கக்கூடிய காபிர்கள் நினைப்பாங்க, பூமியில இருக்கும்போது நாங்க கலிமாவே சொல்லியிருக்கலாமே, முஸ்லீமா இருந்திருக்கலாமே என்று அப்படி ஒரு கேவலத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். காபிர்களுக்கு குறைஞ்சபட்சம் கலிமாவாவது நம்ம சொல்லியிருக்கலாமே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, அப்படி சொன்னா இந்த அல்லறையாவது நாங்க அகப்பட்டிருப்போமே என்று நாங்க முஸ்லீமா இருக்கலையேங்கிறதுக்காக கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது காபிர்களுக்கு வேதனைக்கு மேல இன்னொரு வேதனையை கொடுக்கிற விஷயம். இது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அந்த இதை சொல்லி காட்டுகிறான். அதற்கான விளக்கமாக இந்த சம்பவத்தை அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே,
நாங்கள் எங்களுக்குரிய சஃபாத்து ரசூல்லாட்ட கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் ரசூல்லா மேல் அதிகமாக செலவாத்து சொல்லலாம். இந்த பாங்குக்கு பதில் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவுக்காக துஆ செய்யலாம். மூமின்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்தலாம். உதாரணமா ஒரு 100 பேருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு வைங்க. ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இப்போ இந்த ஏரியாவில் 100 பேருக்கு வேக்கன்சி இருக்குது. கட்சியில் இருக்கக்கூடிய 10 பாராளுமன்ற ஆக்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 10 பேர், நீங்கள் 10 பேர், நீங்கள் 10 பேர் நீங்கள் வேலை கொடுக்கலாம், உங்களோட ஆக்களை நீங்கள் சொல்லுங்க. இந்த ஒரு ஆள்கிட்ட அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நீங்க வாரதா இருந்தா அவரோட ஒரு நெருக்கம் உங்களுக்கு தேவை. அப்படி இல்ல, உதாரணமா 10 பேருக்கு அவர் தேர்தல் 8 பேர் கிடைக்கிறாங்க, 9வது ஒரு ஆள் நீங்க போய் நிக்கிறீங்க, உங்களை அவர் பிடிக்கலன்னு சொன்னா அந்த வேக்கன்சியை தராட்டியும் பரவாயில்ல, எனக்கு 9 பேரே போதும், நான் 9 பேரை தரேன், 10வது ஒரு ஆள் நீங்க யாரையாவது போட்டுக்கோங்க, இவனை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏண்டா ஆள் சரியில்லை, இவனுக்கு கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறதுல இருக்கும். அப்ப மூமின்களோட உள்ள நெருக்கம் என்கிறது நாளை மறுமையில சில நேரங்கள்ல அவங்களோட சஃபாத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆகும். எனவே நல்லவங்கன்னு தெரிஞ்சவங்களோட, அதான் அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய நேசர்களை நீங்க பகைச்சு கொள்ளாதீங்க என்கிறது வருது. எனவே இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சஃபாத்துக்கான முயற்சியை நாங்க செய்யலாம். இது அல்லாம நாங்க வலிமார்கள் இவங்க நமக்கு சஃபாத்து செய்வாங்கன்னு குறிச்சி யாரை நம்பி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கணும், அப்பதான் அவங்க சபாத்து செய்வாங்க. அவங்களுக்கு அனுமதி கிடைச்சாலும் எங்களுக்கு அவங்க சபாத்து செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கணும். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ் சபாத்து எனக்கு கிடைக்கணும்னு ஆசை வைக்கலாம், கேட்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் இடத்துல சபாத்தை கேட்கிறதோ, அறிஞர்களிடத்துல மௌத்தா போனவங்களிடத்துல சபாத்துக்காக பிரார்த்தனை செய்யறதோ எந்த வகையிலுமே அஹ்லு சுன்னாவுடைய ஒரு வழிமுறையாக இருக்காது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் சபாத்து பெறதுக்குரிய, குர்ஆனுடைய சபாத்து பெறதுக்கு, நோம்புடைய சபாத்து பெறதுக்கான துஆ அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். இதனூடாக வெற்றி பெறுவதற்கு முயற்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம